ஒரு சமாதான ஒப்பந்தம் மட்டும்தான் இந்த யுத்தத்திற்கு தீர்வு. எனவே அதுக்கு போங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இவர்தான் அகமது மனாஸ்ராங்கிறவர் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். இவர் கைது செய்யப்படக்கல 13 வயது. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் அவர்களுக்கு தான் கைது செய்யப்படுவோம், தன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, தன்னை தண்டிப்பார்கள் என்று தெரிந்தும் அவர் சுகபோகத்திற்கு ஆசைப்படவில்லை. அவர் மிக தெளிவாக குனூத்து நாசிலாவை ஓதி இன்றைக்கு கைதாகி இருக்கிறார். இவர்தான் இஸ்ரேலிய அமைச்சர் பென் கிவிர். அவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மூர்க்கத்தனமான கருத்தும் சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 553வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இதுவரையான வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களின்படி 23 அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 50க்கு மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்குள்ள பல சம்பவங்கள் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. காசாவையொட்டி பல முக்கியமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் அகமது மனாஸ்ரா என்கிற 23 வயதையுடைய ஒரு பாலஸ்தீன இளைஞர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து. இவர்தான் அகமது மனாஸ்ரா என்கிறவர் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். இவர் கைது செய்யப்படக்கல 13 வயது. 13 வயதில் இருக்கக்கூடிய ஒருவரை கைது செய்கிறார்கள். கைது செய்வதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு கத்தி குத்து கேஸ்ல இவர் சம்பந்தப்பட்டார் என்று சொன்னாங்க. ஆனா வழக்குல அவர் அதில் ஒண்ணுமே சம்பந்தப்படலை என்று சொல்லி இவருடைய வழக்கறிஞர்கள் எவ்வளவு வாதாடியும் இஸ்ரேலிய கோர்ட்ஸை பொறுத்த வரையில பாலஸ்தீனர்கள் யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு தண்டனை என்று அவங்க அறிவிப்பாங்களே தவிர கோர்ட் சூடாக அவங்க நிரபராதி என்று விடுதலை செய்யப்படுகிற கதையே அங்கு கிடையாது. 13 வயதில் சிறைவாசம் அனுபவித்தவர் 23 வயதில் கிட்டத்தட்ட 9.5 ஆண்டுகள் அவர் சிறைவாசம் அனுபவித்து இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார். உண்மையிலேயே தற்போது யுத்தம் உச்சமாக நடக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இந்த சகோதரர் வெளியே வந்திருக்கிறார். அவருடைய உறவினர்கள் பாலஸ்தீன மக்கள் அத்தனை பேரும் இவருடைய விடுதலைக்கு மகிழ்ச்சி அடைகிற அதே நேரம் காசாவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கெல்லாம் தெரியும். இந்த நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஹவுஸ் அரெஸ்ட் சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை புனிதமிக்க ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது. ஜுமா தொழுகையின் போது புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் குனூத்து நாசிலா, இஸ்ரேலுக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓதி பிரார்த்தனையில் ஈடுபட்டார் என்கிற குற்றச்சாட்டில் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய தற்போதைய இமாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை இஸ்ரேலிய போலீசார் வந்து கைது செய்கிற காட்சியை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. கைது செய்து அவர் அழைத்து செல்லப்படுகிறார். எதிர்வருகிற ஒரு வாரங்களுக்கு அவர் ஹவுஸ் அரெஸ்டில் இருப்பார், தொழுகையில் பங்கேற்க மாட்டார் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒவ்வொரு முறையும் இப்படியான பிரார்த்தனைகள் ஈடுபடுகிற நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய இமாம்கள் கைது செய்யப்படுவது என்பது வழக்கம். அவங்களுக்கு தெரியும் நம்ம இப்படி செஞ்சோம்னா கைது செய்யப்படுவோம்னு. அதையும் மீறித்தான் அவங்க அந்த பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்கள். குனூத்து நாசிலாவை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விவகாரம் என்னன்னா சகோதரர்களே, உலமாக்களே, பெரியவர்களே, பள்ளி நிர்வாகிகளே, இங்க நம்ம குனூத்து நாசிலா ஓதினம்னு யாரும் கைது செய்ய போறது இல்லை. இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களை காப்பாற்றி விடு இறைவா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கையேந்த போறோம். ஆனா நீங்க இலங்கையில் எத்தனை பள்ளி வாயில்களில் 5 நேரம் குனூத்து நாசிலா ஓதப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக 0% தற்போதைய நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சகோதரர்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அநியாய யுத்தம் நடைபெற்று வருகிறது. ஆனா பேசும்போது எல்லாருமே அரபு நாடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது, பார்த்தீங்களா, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, சவுதி நாசமாக போவான், சவுதி அப்படி ஆயிடுவான், குவைத்துக்காரன் இப்படி ஆயிடுவான்னு சொல்லி அரபு நாடுகள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்கள், கையாளாகாமல் இருக்கிறார்கள் என்று அரபு நாடுகளை நாம் திட்டுகிறோம், கவலைப்படுகிறோம், ஆதங்கப்படுகிறோம். ஓகே, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அரபு நாடுகள் அவர்கள் ஆயுத ரீதியாக சண்டை ரீதியாக இஸ்ரேலை எதிர்கொள்ள வேண்டும் என்று பேசுகிற நமக்கு அது செய்ய முடியாது. நம்ம சாதாரண பொதுமக்களாக இருக்கிறோம். நம்ம
பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியும். குனூத்து நாசிலாவை ஓத முடியுமா முடியாதா? ஆனா அதை கூட நம்ம செய்யாம நம்மளும் அவங்கள ரேஞ்சுக்கு தானே இருக்கிறோம்ங்கிறத ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? அரபு நாட்டுக்காரன் பார்த்துக்கிட்டு சுகபோகத்தில் திளைக்கிறான், காசுல கொளிக்கிறான், அவனுக்கு உலக ஆசை, மறுமை பயம் இல்லை என்றெல்லாம் பேசக்கூடிய நாம் மறுமை பயமும் மரண பயமும் இறைவன் மீதான ஏக்கமும் பாலஸ்தீன மக்கள் மீதான ஆதரவும் இருக்கும் என்றால் நம்ம குனூத்து நாசிலாவையாவது ஓத முடியுமா இல்லையா? ஒரு ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களையாவது பங்கெடுக்க முடியுமா இல்லையா? பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டம் என்று அறிவித்தால் 100 பேர் கூட தேர முடியாத நிலைமை இருக்குதா இல்லையா? காரணம் என்னன்னா, கருத்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம், கமெண்ட் அடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், தம்பிள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஷேர் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு தயார் இல்லை. அந்த மக்களுக்காக குனூத்து நாசிலா ஓதுவதற்கு தயார் இல்லை. அந்த மக்களுக்காக ஜனநாயக நீரோட்டத்தில் வந்து ஒரு போராட்டம் நடத்துவதற்கு தயார் இல்லை என்று சொன்னால் நமக்கும் அரபு நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் அவர்களுக்கு தான் கைது செய்யப்படுவோம், தன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, தன்னை தண்டிப்பார்கள் என்று தெரிந்தும் அவர் சுகபோகத்திற்கு ஆசைப்படவில்லை. அவர் மிக தெளிவாக குனூத்து நாசிலாவை ஓதி இன்றைக்கு கைதாகி இருக்கிறார் என்கிற கவலைக்குரிய செய்தி வந்திருக்கிறது சகோதரர்கள். எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். தயவு செய்து பள்ளிவாயல் நிர்வாகங்கள், பள்ளிவாயல் தலைவர்கள், உலமாக்கள் ஒன்றிணைந்து குனூத்து நாசிலா ஓதுவதற்கு முன்வாருங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறோம். இந்த நிலையில தான் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய நம்முடைய வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருந்தோம். அதாவது இஸ்ரேலுக்குள்ள ஒரு இராணுவ புரட்சி உருவாகி இருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த ரிசர்வ் படை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 1000 பேர் நாங்கள் யுத்தத்தில் பங்கெடுக்க முடியாது, காசாவில் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது, அங்கு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி நம்முடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர வேண்டும், இல்லாவிட்டால் நம்ம செத்து மடியத்தான் வேணும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்து அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விரிவான செய்தியை நம்ம பார்த்திருந்தோம். இன்றைக்கு அதனுடைய மேலதிக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த புகைப்படம் இது ஹீப்ரு லாங்குவேஜ்ல இருக்குது. இதுதான் ஹெரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதமாக இருக்கிறது. இந்த கடிதத்தில் 970 பேர் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் இந்த கடிதத்தில். ஆனால் இது நேற்று வெளிவந்த ஒரு கடிதமாக இருக்கிறது. இன்றைக்கு அதை தாண்டி பல நூற்றுக்கணக்கானவர்கள் கையெழுத்திட்டு கொண்டே வருகிறார்கள் அரசாங்கத்திற்கு எதிராக. குறிப்பாக இராணுவத்தை சேர்ந்தவங்க மட்டும் இப்ப கையெழுத்திடல, கல்வியலாளர்கள், ப்ரொஃபசர்ஸ், எப்படி பல பேரும் கையெழுத்திட ஆரம்பித்திருக்கிறார்கள் யுத்தம் நிறுத்தப்படணும் என்று சொல்லி. உள்நாட்டுக்குள்ள வளமையில் ஆர்ப்பாட்டமாக நின்ற ஒரு போராட்டம் தற்போது இராணுவத்துக்குள்ளேயே ஒரு கிளர்ச்சியாக எழும்பி இருக்கிறது. இன்றைக்கு அது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இஸ்ரேலிய இராணுவ தளபதி, விமானப்படை தளபதி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, நாங்க இதை பொறுத்துக்கிற மாட்டோம், இராணுவத்தை இக்கட்டுக்கு தள்ளக்கூடிய ஒரு காரியம், எனவே நாங்க நேற்று சொன்ன மாதிரி பதவி நீக்கம் தாங்கிறாரு. பதவி நீக்கத்தை நேற்றே அறிவிச்சிட்டாரு. அதை நேற்றே இந்த கையெழுத்து போட்ட சங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, நீ வேண்டியதை செஞ்சுக்கடா, நாங்க இப்படி தாண்டி அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்றைக்கும் பதவி நீக்கம் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகும் அவருடைய அரசாங்கமும் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பயத்துக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய ரிசர்வ் படையை சேர்ந்தவர்கள் சேனல் 13 அவர்களுடைய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொலைக்காட்சி, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான ரிசர்வ் படை வீரர்கள் நாங்கள் யுத்தத்திற்கு செல்ல மாட்டோம், காசாவுல யுத்தத்தை நிறுத்தணும், அங்க நம்ம ஜெயிக்க முடியாது என்று சொல்லி கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக காசா மீதான யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற எதிர்ப்பு மனுவில் புலனாய்வு பிரிவு, அதாவது 8200 என்கிற ஒரு புலனாய்வு பிரிவு இருக்குது. இஸ்ரேலை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், வளமையில நம்ம மொசாதை கேள்விப்படுவீங்க. இது வெளிநாடுகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடுகள் என்ன செய்கிறது என்று கண்காணிக்கக்கூடிய புலனாய்வு அமைப்பு தான் மொசாத். உள்நாட்டுக்குள்ள உள்நாட்டுடைய சிஐடி பிரான்ச் வச்சிருப்பாங்களா இல்லையா, இன்டெலிஜென்ஸ், அவங்க யாருன்னு சொன்னா ஷின்பத்னு வச்சிருக்காங்க. அதனுடைய தலைவரோட தான் இப்ப பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கிறது. மூன்றாவது அங்க 8200 என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இவங்க யார் என்று சொன்னா சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு புலனாய்வு அமைப்பாக இருக்கிறது. இணையதளங்களில் என்ன செய்தி வருகிறது, நம்மளை பத்தி வெளிநாடுகள் என்ன செய்தி பரப்புறாங்க, அவர் என்ன பண்றாரு, இவர் மொபைல ஒட்டு கேட்கறது எப்படி, அவர் மொபைல ஒட்டு கேட்கறது எப்படி, இந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடியவங்க யாருன்னு கேட்டா 8200 என்கிற அமைப்பு. இந்த 8200 என்கிற புலனாய்வு அமைப்பில் இருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கு கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். யுத்தத்தை நிறுத்தணும், இனிமே எங்களுக்கு யுத்தம் பண்ண முடியாது, எங்க வேலையை நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவர்களும் இதிலே இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த யுத்தத்தை தொடர்
தொடர்வது என்பது எந்த விதமான இலக்கையும் அடைய முடியாமல் போய்விடும். இலக்கு என்ன? பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை நாங்கள் அழிப்போம், இதுவரைக்கும் அழிக்கல. பாலஸ்தீனத்தில் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம், இதுவரைக்கும் மீட்டுக்கிட்டு வரல. மூணாவது என்ன? பாலஸ்தீனத்தில் ஆட்சியை கைப்பற்றுவோம், அதையும் இதுவரைக்கும் பண்ணலை. எனவே இலக்கை அடைய முடியாமல் இருக்குது. 554 நாள் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு இதை நிறுத்துங்களா என்று சொல்லித்தான் அவர்கள் இந்த புரட்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பணைய கைதிகளை மீட்க முடியல, பணைய கைதிகள் கொல்லப்படுகிறார்கள் காசாவுக்குள்ள. நம்ம போடுற குண்டுகளை நம்ம மக்களை சாகுறாங்க. இஸ்ரேலுடைய ராணுவம் அங்கே செத்து கொண்டிருக்க இன்றைக்கு 3 இஸ்ரேலிய படையைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ராணுவம் அங்கே கொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய யுத்தத்தின் பேரால் அப்பாவி மக்களும் சாகுறாங்க. கொஞ்சம் மனிதநேயம் இருக்கக்கூடிய ஒரு குரூப் மாதிரி தெரியுது. எனவே நாங்கள் இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க முடியாது என்று சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கும்னா, ஐடிஎஃபினுடைய இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸினுடைய படையையே மொத்தமாக அழிக்கிற லெவலுக்கு போயிரும். ஏன்னா இந்த 2ஆம் கட்ட யுத்தத்தில் இதுவரைக்கும் நேரடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மோதாமல் இருக்கிறாங்க. அவங்க மோதணும் வந்துட்டாங்கன்னா நம்ம மக்கள் மலமலமலமலன்னு சாகிறதுக்கு நிலைமை வந்துடும். எனவே அந்த நிலைமைக்கு போகாமல் இருக்கிறதுக்காக யுத்தத்தை நிறுத்துங்க என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் மேலதிகமான கோரிக்கைகளை முன்வைத்து நூற்றுக்கணக்கானவர்கள் மேலதிகமாக கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இதில் மூத்த ராணுவ அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் விமானிகள் பல பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ற ராணுவ விமானங்களை ஆபரேட் பண்ணக்கூடிய விமானிகள் பைலட்டுகள் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படும். இதுதான் இப்ப ஆட்டங்கான வைக்கிற செய்தியாக இருக்கு. ஏன்னா காசாவில் நடக்கக்கூடிய வார்ல அதிகமான தாக்குதல்களை விமானப்படை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விமானிகள் என்று சொன்னா விமானத்தை செலுத்துறவங்க மட்டும் இந்த ராணுவ ரீதியிலான இந்த வேர்டை நீங்க புரிஞ்சுக்கிற கூடாது. அங்க இருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்ஸ் இருக்குதா இல்லையா, ட்ரோனை ஆபரேட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களையும் அவங்க விமானிகள் தான் பயன்படுத்துவாங்க ராணுவத்தில். அதே மாதிரி ட்ரோன் ஆபரேட் பண்ணுவாங்க, நேரடியாக F-35 F-16 போன்ற விமானங்களை வந்து தாக்குதல் நடத்துவாங்க. இந்த மாதிரி பல விமானிகளும் நாங்கள் இனிமேல் சேவை செய்ய முடியாது என்று சொல்லி களமிறங்கி நிற்கிறாங்க. அதனால தான் விமானப்படை தளபதியை வந்து நாங்கள் உங்களை பதவி நீக்கம் பண்ணுவோம் பாருங்கிறாங்க. இன்னும் பதவி நீக்கம் எல்லாம் பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் பண்ணினாங்கன்னா அங்கே வேலை நடக்காது. பெரியோர் இக்கட்டாக இது அவர்களுக்கு மாறி இருக்கிறது என்கிற செய்திகளில் இன்றைக்கு மேலதிகமாக சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு சமாதான ஒப்பந்தம் மட்டும்தான் இந்த யுத்தத்திற்கு தீர்வு, எனவே அதுக்கு போங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான் பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடு இல்லாத சகோதரர்களுக்கான 14 வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்குரிய பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. வீடுகள், ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு. 2வது வீடும் நெருக்கமாக முடிப்பதற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம். 3வது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. 4வது வீட்டுக்கான ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எனவே முதல் கட்டமாக 5 வீடுகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளில் மும்முரமாக நம்ம செயல்பட்டு வர்றோம். இது எல்லாமே உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதகா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கிறது. சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். எனவேதான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம். எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள், முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அது எவ்வளவு பெரிய தொகை அல்லது எவ்வளவு சிறிய தொகை என்பதல்ல, இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் செய்ய முடியும். எனவே அங்கு நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்று மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு மேலதிகமாக இஸ்ரேலுடைய அரசு என்ன பண்ணிச்சுன்னு கேட்டா, நாங்க ஒரு சமாதான ஒப்பந்தம், ஒரு சீஸ்ஃபயருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அப்படி எந்த நெருக்கமும் கிடையாது. சீஸ்ஃபயர் பற்றின எந்த பேச்சும் நாங்க இந்த 2 வாரங்களுக்குள்ளாக இஸ்ரேலோடு நடத்தலை, அவர்களும் எங்களோட நடத்தலை. எனவே தற்போது இராணுவத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய கிளர்ச்சியை தணிப்பதற்கான ஒரு பொய்யாக இவங்க சொல்றாங்க என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய
செய்தியில் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த ரிசர்வ் படை ராணுவத்துக்குள்ள கிளர்ச்சி வந்திருக்கிறா இல்லையா, ராணுவ கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடிய ராணுவத்தோட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்த கல்வியலாளர்கள் 2000 பேர், ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்கள், லெக்சர் பண்ணக்கூடியவங்க, இப்படி 2000க்கு மேற்பட்டவர்கள் இவர்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இவங்களாம் சாதாரண பொதுமக்கள் இல்லை, ராணுவ அதிகாரிகள், ராணுவ பைலட்டுகள், விமானிகள், ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள், பிளஸ் ராணுவத்தினுடைய ரிசர்வ் படை வீரர்கள், பிளஸ் கல்வியலாளர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுத்தம் நாட்டு நலனுக்கு நடக்கல, நெதன்யாகுவுடைய அரசாங்கத்தை பாதுகாக்கிற அரசியல் யுத்தமாக இது நடக்குது, எனவே இதை உடனடியாக நிறுத்துங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். தற்போது தலையிடிக்கு மேல் தலையிடியாக இஸ்ரேலுக்கு இது மாறி இருக்கிறது. இன்னத்த ஆயுதம் இருந்தாலும், எவ்வளவு பலம் இருந்தாலும், ராணுவம் எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனவே தற்போது அவர்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனை உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு உள்நாட்டு யுத்தத்துக்கு திருப்ப பார்க்குறாங்க, உள்நாட்டுக்குள்ளேயே ராணுவம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மளோட சண்டைக்கு வந்துருவானோ தெரியல என்கிற பயமெல்லாம் அவர்களுக்கு தொற்ற ஆரம்பித்திருக்கிறது. எனவே வல்ல ரஹ்மான் பார்த்து கொண்டிருக்கிறான், பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை. அவர்களுக்குள்ளேயே இந்த சண்டை மூடல் என்பது மிக உக்கிரமான ஒரு நிலையை எட்டி கொண்டிருக்கிறது. தினம்தோறும் புதிய புதிய செய்திகள் இது பற்றி வந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்திருங்கள், அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் இவங்களுடைய சண்டை தொடர்பாக நாம் தர தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, நெசட்ல இருக்கக்கூடிய இஸ்ரேல் பார்லிமெண்ட்டுக்கு நெசட்னு சொல்லுவாங்க, நெசட்டினுடைய ஆளுங்கட்சியோட இணைஞ்சிருக்கிற கட்சிகள் இருக்குதா இல்லையா, துணை கட்சிகள், அதாவது பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய அரசாங்கம் ஒரு இணைந்த அரசாங்கமாக இருக்கிறாங்களே, தனிப்பெரும்பான்மை அரசாங்கம் கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் இருக்க தனிப்பெரும்பான்மை அரசாங்கம் 3-2 பெரும்பான்மையோட இருக்கிறாங்க. ஆனால் நெசட்ல இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க தனிப்பெரும்பான்மை அரசாங்கம் கிடையாது, கூட்டணி கட்சிகளோடு இருக்கிறாங்க. இந்த கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை அச்சுறுத்தல் கடிதம் போயிருக்கிறதாகவும், இந்த கடிதங்களில் 1-2 பிரித்து பார்த்த நேரத்தில் அதுக்குள்ள ரசாயன பொருட்கள் இருந்ததாகவும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக இஸ்ரேல் போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எந்த கடிதத்தையும் பிரித்து பார்த்துறாதீங்கடா, தயவு செஞ்சு எங்கள்கிட்ட தந்துருங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் இருக்காங்க. இதை வெளிநாடுகளில் இருந்தோ அல்லது காசாவில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்போ அனுப்பவில்லைங்க, உள்ளே இருக்கக்கூடியவர்கள் தான் அனுப்பி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கேன்னு கேட்டால், நீ நெதன்யாகுவுடைய அரசாங்கத்தில் இருக்கிறியா, தொலைச்சு விடுவோம் பாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே தற்போது கிளர்ச்சி ஏற்பட்டு அவர்களே இந்த கடிதத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற நெதன்யாகுவுடைய அரசாங்கம் கரையான் புற்றை போன்று தற்போது கரைய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்டத்துக்கு மேல் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடங்குகிற நிலை உருவாகி இருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஆய்வுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த யுத்தத்தில் ஆரம்பத்தில் இருந்தே நம்ம குழப்பத்தை தான் எதிர்கொண்டு வர்றோம், எந்த ஒரு தெளிவான நிலையும் இங்கே இல்லை, காசாவினுடைய எதிர்காலத்திற்கான மாற்று வழிகளை நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை, எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆட்சியில் இருந்து அகற்றுவது அசாத்தியமானது, நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்று அவங்க இன்னைக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் தேசிய பாதுகாப்பு அமைப்பு தான் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. தங்களுடைய தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவங்க சொல்லும்போது, காசாவினுடைய எதிர்காலத்திற்கான மாற்று வழிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கம் தவறிடுச்சு, எனவே இது குழப்பத்திற்கான வாசலை திறந்து விட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க எதிர்கொள்ளக்கூடிய இந்த குழப்பமான சூழ்நிலைங்கிறது யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு தவறாக எடுக்கப்பட்ட கொள்கையின் அடிப்படையாக இருக்கிறது. நம்ம காசாவுக்குள்ள போய் நம்முடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் என்று போனா அங்க பொதுமக்களை கொன்றது தான் மிச்சமா போச்சுது. அது மட்டும் இல்லாம காசாவுக்குள்ள எந்த ஒரு குடியேற்றத்தை கூட நீங்க உண்டாக்க இயலா போயிடுச்சு, அதுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உங்களை விடல, எனவே இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒன்றாக இருக்கு, இதெல்லாம் நமக்கு செய்ய முடியாது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பேச்சுவார்த்தைகளில் போய் சந்தித்து ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்றதுங்கிறது நெதன்யாகுவுடைய கவர்மெண்ட்டுக்கு நீ சாத்தியப்படாது. பெஞ்சமின் நெதன்யாகு இதிலிருந்து ஒதுங்கிக்கிட்டு டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்க அரசாங்கமே நேரடியான ஒரு பேச்சுவார்த்தையை பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நடத்தினா மட்டும்தான் இஸ்ரேலை காப்பாற்ற முடியும். இல்லைன்னு சொன்னா அவங்க நேரடியாக ஓருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா பெரிய சிக்கலை நம்ம எதிர்கொள்வோம். இன்னைக்கு அவங்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எனவே மிக தெளிவாக தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் மிகப்பெரியதொரு குழப்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் நாடு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இதெல்லாம் இன்னைக்கு அவங்களுடைய ஹைரைட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிற நேரத்தில் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய ஜனநாயக நிறுவனம் தான் இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 50% இஸ்ரேலியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, கைதிகளை மீட்டு கொண்டு வருவதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்பதும் ஒரே நேரத்தில் சாத்தியப்படாது. நீங்க ரெண்டில் ஒன்று தான் செய்யணும். ஒன்னோ பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்க அழிக்க முடியும், அப்படி அழிக்க
அழிக்கிற நேரத்தில் எங்காக்களும் சேர்ந்து செத்து போயிடுவாங்க கைதிகளும். இல்லைன்னா ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி கைதிகளை கொண்டு வர முடியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரெண்டில் ஒன்றை தான் பண்ண முடியுமே தவிர ரெண்டையும் பண்ணுறது சாத்தியம் இல்லை என்று சொல்லி 50% இஸ்ரேலியர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் 68% இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, காசாவில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கைதிகளையும் திரும்பி கொண்டு வருவதுதான் நம்முடைய முழு இலக்காக இருக்க வேண்டும், சமாதான உடன்படிக்கைக்கு போங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் 25% பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கிறது ரொம்ப முக்கியம் என்கிற கருத்தை வெறும் 25% தான் சொல்லியிருக்கிறாங்க. 75% அதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு பென் கிவிர், இவர் தான் இஸ்ரேலிய அமைச்சர் பென் கிவிர், அவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மூர்க்கத்தனமான கருத்தும் சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய உணவு கடைகள், அதே போன்று மின்சார ஜெனரேட்டர்கள், இந்த இடங்கள் எல்லாத்துக்குமே குண்டு வீசுங்க என்று சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. மனித மிருகம் ஒன்று இது ஏன்னு கேட்டால் இவருடைய தலைமையில் தான் அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்குள்ள போய் பிரச்சனை பண்றது எல்லாத்தையுமே இனவாதத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த பென் கிவிர் என்கிறவர். அவர் இன்றைக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தெரியும், சன்ஆவில் இருந்து யமனில் இருந்து ஹூத்திகள் தொடர்ந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஹூத்திகள் மேல அமெரிக்க படை தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது. இன்றைக்கும் அமெரிக்காவினுடைய படை யமனுடைய தலைநகர் சன்ஆவில் ஹம்தான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல் முஅம்மர் என்கிற பகுதியை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று சன்ஆவினுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய பானி ஹஷீஷ் என்கிற மாவட்டத்தை குறிவைத்து 5 வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சரும் சவுதியினுடைய வெளிவிவகார அமைச்சரும் கத்தாருடைய வெளிவிவகார அமைச்சரும் சேர்ந்து ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் துருக்கி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்டைன் கவர்மெண்ட், பாலஸ்டைன் என்ற ஒரு ஸ்டேட்டை உருவாக்குகிற முயற்சியில் நாங்கள் மும்முரமாக இருக்கிறோம் என்று சொல்லி துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பைதான் அறிவிச்சிருக்கிறாரு. அதனால துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் இன்றைக்கு ஒரு மேடையில் பேசுகிற நேரத்தில் இஸ்ரேல் என்பது டெரரிஸ்ட் கண்ட்ரி, அது ஒரு டெரரிஸ்ட் கவர்மெண்டாக இருக்கிறது என்கிற வேர்டை பயன்படுத்தி இருக்கிறாரு. அர்துகான் விவகாரத்தில் அவர் நிறைய அரசியல் பண்றாரு, பொய்க்கு அறிக்கைகளை விடுறாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் என்று சொல்லுவார். ஆனால் அமெரிக்காவோட இணைஞ்சு போவாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அர்துகான் ஏற்கனவே இப்படி ஒரு வேர்டை சொல்லி பெரும் சர்ச்சையாக மாறியிருந்த நிலையில தான் இன்றைக்கும் பகிரங்கமாக இந்த வேர்டை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு இஸ்ரேலுக்கு எதிராக என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் 2 நாடுகள், இஸ்ரேல் என்ற ஒரு நாடு, பாலஸ்டைன் என்ற ஒரு நாட்டை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி சவுதி அரேபியா, துருக்கி, கத்தார் இணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அறிக்கையில் மேலதிகமாக 1967 இருந்த பாலஸ்தீன எல்லை கொண்ட ஒரு நாடுதான் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் 80 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகளை மீறி வருகிறது என்கிற குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இந்த கருத்துக்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தாலும் உண்மையிலேயே ஜூன் மாதம் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது என்கிற செய்தி தான் வலுவான பகிரங்கமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா எத்தனை நாடு அங்கீகரிச்சும் வேலையில் ஒரு வீட்டோ பவர் கொண்ட நாடு அங்கீகரிக்காத பட்சத்தில், எனவே பிரான்ஸ் வீட்டோ பவர் கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்ததுக்கு இணங்க ஜூன் மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவியால் அது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக பாலஸ்தீனத்திற்கு அமைந்துவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த பாலஸ்டைன் தொடர்பான செய்திகள் மாத்திரமல்ல, சர்வதேசத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை நம்ம உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து வீடியோ வழியாக கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் இது தொடர்பான செய்திகளை ஒரு தனி இணையதளமாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரணும் என்கிற வகையில் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அந்த இணையதளத்தை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறோம். எழுத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், காசாவில் என்ன நடக்கிறது என்பதை அந்த இணையதளத்தின் ஊடாக பார்க்க முடியும், வீடியோக்களில் பார்க்க முடியும். தனியான ஒரு இணையதளம், ஏன்னா நமக்கு தெரியும் சில வீடியோக்களை நமக்கு இதில் பகிர முடியாமல் இருக்கிறது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். நம்முடைய தனி ஓன் வெப்சைட் என்று ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்படி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வராது என்கிற அடிப்படையில் தனியான ஒன்று தயார் நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் வேலைகள் முடியல. இன்ஷா அல்லாஹ் வேலைகள் முடிந்ததோடு உங்களுக்கும் அதனை நாம் அறிவிப்போம். அப்படி இருக்கிற போது நிறைய சர்வதேச செய்திகளை ஆங்கிலம் தமிழ் மொழிகளில் நீங்கள் ஆதாரபூர்வமாக ஆத்தன்டிக்கான செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அதற்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.